Hi everyone. இந்த வீடியோவில் வந்து பென் டூலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கிராஃபிக் டிசைனிங்க்கு நீங்கள் ஜஸ்ட் பிகினர் அப்படின்னா பென் டூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல். டிஜிட்டலி ஒரு டிராயிங் பண்ணோம், இல்லை ஒரு கஸ்டம் ஷேப் பில்ட் பண்ணோம், ஒரு லோகோ ரீக்ரியேட் பண்ணோம், இல்லை ஒரு இமேஜை ப்ராப்பராக கட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு பென் டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பிகினர் அப்படின்னா பென் டூல் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பென் டூல் எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம், அது உள்ள என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரம் த பிகினிங் பென் டூலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். Keep on doing. ஓகே, ஸோ அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் தான் பென் டூலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னோடய ஷார்ட்கட் பி. இங்கே போயிட்டு நீங்கள் பென் டூலை பிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் கலர் அண்ட் ஸ்ட்ரோக் கலர்னு இருக்கும். ஃபில் கலரில் போயிட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு கலர் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஆங்கர் பாயிண்ட். அடுத்ததாக கிளிக் பண்ணுறோம். இங்கே செகண்ட் ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. ஸோ தேர்டாக கிளிக் பண்ணுறோம். ஃபோர்த்து. ஸோ இப்படி வந்து கிளிக் பண்ணிட்டே போகும்போது ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே போவோம். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணுற லைன் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஷேப்பாக தெரியும். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில் கலர் நம்ம ஆல்ரெடி ஆனில் இருக்கிறதுனால ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்போவுமே ட்ராயிங் பண்ணும்போது ஃபில் கலர் வந்து இனிஷியலாக ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கிறோமோ பென் டூல் வந்து ஸ்டாப் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் பென் டூலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பென் டூல் ஸ்டாப் ஆகிடும். இப்போ ஒரு நியூ ட்ராயிங் வந்து நியூ லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ட்ரா பண்ணிக்கிற எல்லா லைன்ஸுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து அகெயின் எடிட் பண்ணணும், இல்லை இந்த ரீஅலைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்கும். கிளிக் பண்ணும்போது ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஆட் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இதில் சில பாயிண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு லைன் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே டெலீட் ஆங்கர் பாயிண்ட், ஆட் ஆங்கர் பாயிண்ட், ஆங்கர் பாயிண்ட் டூல், ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டெலீட் ஆங்கர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த ஆங்கர் பாயிண்ட் உங்களுக்கு தேவையில்லையோ அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பாயிண்ட் மைனஸ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஆட் ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இல்லை பென் டூல் ஆப்ரேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த பாயிண்ட்டை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டைரெக்டாகவே வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதாவது ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்கேஸ் சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அகெயின் வந்து உங்களுடைய ட்ராயிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ சேம் வே அதே பாயிண்ட் மேலே போகும்போது இந்த மைனஸ் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி மைனஸும் பண்ண முடியும், அகெயின் கிளிக் பண்ணி ஆடும் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரே டூலில் ஆடும் பண்ணலாம், அகெயின் அந்த பாயிண்ட் மேலே போகும்போது மைனஸும் பண்ணலாம். தென் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே பாயிண்ட்டை கன்வெர்ட்டும் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைட் லைனாக இருந்து ஒரு கர்வ் லைனுக்கு மாற்ற முடியும். ஸோ கர்வ் லைன் அண்ட் ஸ்ட்ரைட் லைனை மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் இப்போது பண்ணலாம். ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ அகெயின் பென் டூல் எடுக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் வருது இல்லையா. இப்போ கிளிக் பண்ணி கிளிக்கை விடாதீங்க, கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்கு முந்தின பாயிண்ட்டுக்கும் நடுவில் வர லைன்ஸை வந்து கர்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே வர இந்த ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கான டைரெக்ஷன். இந்த ஹேண்ட்லரை கூட அகெயின் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி கர்வ்ஸாக லைன் ட்ரா பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் தேவைப்படலாம். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி
அந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் பண்ண முடியும். அகெயின் கர்வ் லைன் வேணும்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கர்வ் லைன்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்டில்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு டைரக்ஷன் வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ அகெயின் நான் வந்து ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற கர்வ் லைனை நான் ஸ்ட்ரைட் லைனாக பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த டூல் எடுத்து அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட் லைனாக மாற்ற முடியும். ஸோ நம்ம ஆங்கர் பாயிண்ட் டெலீட் ஆகாது, அந்த கர்வ்னஸ் மட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணிட்டீங்க, இதை கர்வாக மாற்றணும் அப்படின்னாலும் அகெயின் நீங்கள் ஆங்கர் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் லைனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறத கர்வ் லைனுக்கும் மாற்றலாம் அண்ட் கர்வ் லைன்ஸாக இருக்கிறத ஸ்ட்ரைட் லைனுக்கும் மாற்றலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சில ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரெக்டாங்கிள், ரவுண்டட், எலிப்ஸ், பாலிகான் அப்படின்னு. இப்போ ஒரு ஓன் ஷேப்பை வந்து நீங்கள் பில்ட் பண்ணோம் அப்படின்னா சில மெஷர்மெண்ட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆர் ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், வியூ போயிட்டு ஷோ கிரிட்டை வந்து ஆன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். இந்த கிரிட் வந்து ஒரு நான் பிரிண்டிங் லைன்ஸ் தான். இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பென் டூல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் பென் டூலில் யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி கிளிக் பண்ணி ட்ரா பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரிட்டோடைய எட்ஜஸில் மட்டும்தான் பென் டூல் ஸ்டாப் ஆகணும், மிடில் எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ என்ன பண்ணலான்னா வியூ மெனு போயிட்டு ஸ்னாப் டு கிரிட் ஆன் பண்ணிங்க. இப்போ நீங்களே நினச்சாலும் இந்த மிடில் வந்து பென் டூல் வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி கிரிட் எட்ஜஸில் தான் போயிட்டு பென் டூல் ஸ்டாப் ஆகும். ஸோ இது உங்களுடைய ட்ராயிங்கை இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்னாப்பை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், அகெயின் இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே. ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ டயகனலாக ஒரு லைன் பண்ணலாம் இப்போது. ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் அண்ட் கிளிக். ஓகே, இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், அகெயின் நீங்கள் கிளிக் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் ட்ராக் பண்ணுறேன். இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் கிரிட் வரைக்கும் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி அதே மாதிரி இந்த ஹேண்டில்ஸ் வந்து இது வரைக்கும் ட்ராக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா கூட இந்த கிரிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் இன் ஷேப் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பென் டூல் யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், அகெயின் இந்த கிரிட்டோடைய எட்ஜில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன், கொண்டு வரேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்டைல் லைனாக இப்போதைக்கு ஏரோ ஸ்டைலில் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற லைன்ஸ் எல்லாமே கவர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேண்டில்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணிங்க. ஸோ அதே ஆங்கிளை இங்கேயும் செட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அகெயின் டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஹேண்டில்ஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது பென் டூலை பற்றின ஒரு பேசிக்கான டிப்ஸ் தான். இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜ் மேலே இதே மெத்தடில் தான் ப்ராப்பராக இந்த இமேஜை கட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லீஃப் பேஸ் பண்ணி ஒரு லோகோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு லீஃப் பிக்சர் தேவை. இதை ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை ஒரு வெக்டாராக கன்வெர்ட் பண்ணி ஒரு லோகோ பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி ஒரு வெக்டார் லீஃபாக அந்த ஷேப்பை வந்து கொண்டு வரணும். ஸோ பென் டூல் எடுத்துக்கிறேன்,
எப்பவுமே ஒரு பிக்சரை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது இதை லாக் பண்ணிங்க, ஆப்ஜெக்ட் போயிட்டு லாக் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போது இந்த பிக்சர் லாக் ஆகிடும். இதை வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ பென் டூல் எடுத்துக்கிறேன். டிஃபால்ட் கலர் Black and White இருக்குது. ஸோ ஒயிட் கலர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் கலர் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஸ்ட்ரோக் பாயிண்ட் 0.75 கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேண்டில்ஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் ட்ராக் அண்ட் கிளிக். ஸோ என் மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லாட்டி இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணலாம். நல்லா ஜூம் பண்ணிங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் தான். இங்கே வரும்போது எனக்கு கர்வ் லைன்ஸ் பண்ணால் தான் இந்த ட்ராயிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக். இப்போ இந்த ஹேண்டில்ஸ் வந்து இது இவ்வளோ தூரம் போயிருக்குது அப்படின்னால நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எப்போவுமே கிளிக் பண்ணி ஜஸ்ட் லிட்டில் மூவ் பண்ணுங்கள். உங்கள் ட்ராயிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது மாதிரி இடத்த தான் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்மூத்னஸ் இல்லாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கொண்டு வரலாம். அண்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த ஹேண்டில்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்த கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அகெயின் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் மேலேயே நம்ம வந்து ஒரு அவுட்லைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்ட்ரோக் கலர் இருக்குது, அடிஷ்னலாக இதை அப்படியே ஃபில் கலராக மாற்றுறேன். இந்த ஷேப்பை காப்பி பேஸ்ட் பண்ணி வேறு டாக்குமெண்ட் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பென் டூலை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வெக்டாரை பேஸ் பண்ணி சில லோகோஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக தேவை. அது இந்த மாதிரி கான்செப்டில் தான் பண்ண முடியும். அதுக்கு பென் டூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இல்லை இந்த இமேஜை கட் அவுட் பண்ணி வேறு சில டிசைன் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே இந்த இமேஜ் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்ஜெக்ட் போயிட்டு அன்லாக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே நம்ம ட்ரா பண்ண ஷேப் இருக்குது ப்ளஸ் இமேஜ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ட்ராக் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் மெனு போயிட்டு கிளிப்பிங் மாஸ்க். ஸோ இப்போது அந்த இமேஜ் மட்டும் நமக்கு கட் அவுட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இதில் சில கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூல் பார்த்தோம் இல்லையா, அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில்ஸ் அண்ட் டைரக்ஷனை வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி இன்னரில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லுஸ்ட்ரேட்டரில் இப்போ ப்ராப்பராக பென் டூல் ஹேண்டில் பண்ண கற்றுட்டீங்க. அகைன் நீங்கள் அடோப் இன்டிசைன் படிக்கிறீங்க, இல்லை அடோப் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணுறீங்க, எங்கே போனாலும் இதே மெத்தட் இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை அங்கேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். பென் டூலை பற்றி இன் அண்ட் அவுட் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் ஹாவ் ஏ கிரேட் டே. பாய்.